பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சமூக இயக்கங்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கா இல்லையா? இதை மார்க்சிஸ்ட் கட்சி செய்வது தவறு என்று சொல்லலாமா? சில பேர் எழுதுறாங்க. நேற்று கூட ஒரு டிவி விடாப்பிடியா போட்டுக்கிட்டே இருந்தது. எங்க கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பழனி, அவங்க காலில் ஒரு அம்மா படுத்து கிடக்குறாங்க. ஒரு இளைஞர் கெஞ்சுறாரு, ஏமா நாங்க ரொம்ப நாளா வளர்த்துட்டோமா, விட்டுறமான்னு கேட்கிறாரு. இதை போட்டு கதரும் நெஞ்சை உருக்கும் காட்சி, அம்மா கதறாங்கன்னு. இங்க கிடந்தது அம்மா இல்ல, அவங்க கதறதுக்கு முன்னால தோழர் பழனியினுடைய நெஞ்சில் குத்தி முடிய பிடிச்சு இழுத்து அந்த இடத்துல உட்கார வச்சு திட்டமிட்டு வீடியோ எடுக்கிறான், அதை போடுறான். ஆனா இதற்கு மாறான ஒரு வீடியோ எங்களிடம் இருக்கிறது. அங்க காலையில எங்க மாநில செயலாளர்கிட்ட கேட்டோம், இப்படி ரொம்ப மோசமா இருக்கு, இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், தப்பா இருக்கு, இந்த வீடியோவை போட்டுடலாமான்னு கேட்டோம். ஒரு பார்த்து என்ன சொன்னார்னா, நம்மளை மீது திட்டினாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபரை மற்றவர்கள் டார்கெட் பண்றதுக்கு காரணமாக மாறிவிடும், செய்யாதீங்கன்னு சொன்னார். சில பேர் கேட்கிறாங்க, நீங்க உங்களுக்கு என்ன, நீங்க உடனே போலீஸ்ல போய் ஒப்படைக்க வேண்டியதானே? நான் சொல்ல விரும்புகிறேன், காவல்துறை 12ஆம் தேதி இரவு சிவில் ட்ரெஸ்ல இந்த மதனுக்கு சொந்தக்காரர்கள் வீட்டில எல்லாம் போய் நீங்க தேடினீங்கல்ல, எங்க ரெக்கார்ட் இருக்கு? நீங்க சஸ்பெண்ட் பண்ணுமா வேண்டாமா? எனக்கு தெரியும் இந்த மாவட்ட